சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஜாதி, மதம், பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலமைச்சரை திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 மாதமாக நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமாக அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும், ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி, அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. மேலும் அவர் அர்ஜுன் சார் சொன்னார், புகழ்ச்சி அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினந்தோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்றது அவருக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள். ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா அவரை தவிர வேற யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லும்போது, எலெக்ஷனில் நில்லுன்னு சொல்லும்போது, ஆனால் என்கிட்ட வெறும் 75,000 ரூபா தானே இருக்குதுன்னாரு. அது போதும் தலைவர் சொன்னார், நீ நில்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லுன்னாரு. நின்று இன்னைக்கு துணை சபாநாயகராக அவர் வந்துட்டார். நைட்டு 1:30 மணிக்கு முசிறி தொகுதியில் ஃபோன் அடித்தேன் விக்னேஷுக்கு. நைட்டு 1:30 மணிக்கு காலையில் வான்னு சொன்னேன். தலைவர் வந்து அவரை அறிவித்தார். அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யாரோ வந்து சீட்டு கேட்டாங்க. அங்கே ஒன்றிய நகரத்தில் ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, யாருமே பண வசதி இல்லைன்றாங்க. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதும், நீ அங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே விடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னண்ணே, எனக்கு வேணாண்ணே அப்படின்னாரு. இல்லை, தலைவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுன்னாரு. அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்துக்கிறார். ஜாதி, மதம், பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணுன்றதுக்கோசம் தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.